சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சங்கீத ஆசிரியர் 116வது சங்கீதத்தில் 15வது வசனத்தில் கூறுவது போல, ஆண்டவர் தம் அன்பரின் இறப்பு மிக விலை மதிப்பற்றது என்ற கூற்றிற்கு இணங்க அண்ணன் விஜய் அவர்களுடைய இறப்பு விலை மதிப்பு மிக்க ஒன்றாக இருக்கின்றது. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று யோவான் நற்செய்தியில் சொல்வது போல, கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்துவ மறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் இதுதான். விசுவாசம் கொண்ட மக்களாக, இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்மையே நாம் நிலையற்ற ஒரு வாழ்வான இந்த மண்ணுலக வாழ்வில் நிலையான பேரின்ப வாழ்விற்கு நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணுலக வாழ்வில் அப்படி நல்லதொரு வாழ்வை வாழ்ந்து நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, சிறிய பொறுப்புகளில் நீ நம்பிக்கைக்குரியவனாயிருந்ததால் உன்னை மென்மேலும் பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன் என்று நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ட்ரையாங்கிள், அதாவது முக்கோண வடிவத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லது முக்கோண வடிவத்தை நாம் பார்த்திருப்போம். அந்த முக்கோண வடிவத்தை நாம் அண்ணன் விஜயனுடைய வாழ்வில் ஒப்பிட்டு கூறலாம். அவருடைய வீடு, இந்த ஆலயம், அவர் பணி செய்கின்ற இடம். அவருடைய வீடு, இந்த ஆலயம், அவர் பணி செய்கின்ற இடம். இந்த 3 இடங்களில் அவரை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஆலயத்தில் இல்லை என்றால் அவருடைய இல்லத்தில் இருப்பார். அவருடைய இல்லத்தில் இல்லை என்றால் அவர் பணி செய்கின்ற அவருடைய கல்லூரியில் இருப்பார். இப்படி எல்லா நிலைகளிலுமே நம்பிக்கைக்குரிய இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு வாழ்ந்து இந்த மண்ணுலக வாழ்வை முடித்து கொண்டு விண்ணக வாழ்வில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற அண்ணன் விஜய் அவர்கள் நிச்சயமாக இறைவனை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் முடிவில்லா வாழ்வையும் பெறுவார் என்று நாம் ஒவ்வொருவருமே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். இந்த மண்ணுலக வாழ்வில் அவர் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், இயலாமைகள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து அவருக்கு முடிவில்லா பேரின்பத்தையும் முடிவில்லா வாழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். குறிப்பாக அவருடைய பிரிவால் வாடுகின்ற அவருடைய பெற்றோர்கள், மனைவி, பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இறைவன் அவருடைய ஆறுதலையும் தேறுதலையும் தந்து நம்மை வழிநடத்த வேண்டி இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை நாம் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் இயலாமையும் ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் எனும் எங்களது நம்பிக்கை எழுச்சியுறுவது போல உம் அடியார் விஜய் உயிர்த்தெழுவார் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவே தீப்பொறி போல படர்ந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏற்றருள்வார். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வார். இருப்பது போல் என்னை ஏற்பதும் நீதானே, இறந்தும் என்னோடு இருப்பதும் நீதானே இறைவா. இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வார். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வார். மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன்மடி மீது இலை பாற்றி அளித்தருளும். உன்மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன்மடி மீது இலை பாற்றி அளித்தருளும். இலவசமாக என்னை படைத்தாய், இருந்தது எல்லாம் எனில் நிறைத்தாய். திறமைகள் 1000 எனக்கு அளித்தாய், திறனுடன் வாழ்ந்திட வழிவகுத்தான். இயன்றவரை நான் வாழ்ந்து விட்டேன், இறுதி பயணத்தில் இருக்கின்றேன். இசைந்தென்னை ஏற்றருள்வாய் இறைவா. மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன்மடி மீது இலை பாற்றி அளித்தருளும். மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன்மடி மீது இலை பாற்றி அளித்தருளும். திருவருட்சாதனம் வழியாக திருத்தூய ஆவியின் வலுவளித்தாய். சமபந்தியாகும் திருப்பலியில் சமத்துவம் சுவைத்திட ஆசி தந்தாய். முடிந்தவரை நான் முயன்று விட்டேன், முழுமையை தேடி வருகின்றேன். ஈந்தென்னை ஏற்றருள்வாய் இறைவா. மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன்மடி மீது இலை பாற்றி அளித்தருளும். உன்மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன்மடி மீது இலை பாற்றி அளித்தருளும். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வார். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வார். இருப்பது போல் என்னை ஏற்பதும் நீதானே, இறந்தும் என்னோடு இருப்பதும்
வருகின்றேன் இறைவா என்னை ஏற்றருள்வாயோ. நான் வருகின்றேன் இறைவா என்னை ஏற்றருள்வாய். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 23 இறை சொற்றொடர்கள் 44 முதல் 46, 50 முதல் 53 முடிய. ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமை சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மிகுந்த மனவேதனையோடும் அதே நேரத்திலே நன்றி உணர்வோடும் நமது அன்பு சகோதரர் விஜய் அவர்களை இறைவன் பாதத்தில் வைத்து அவருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக ஜெபிக்கும் இந்த வேளையில், அன்புக்குரியவர்களே, நாம் முன்னுரையிலே கேட்டது போல நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறிய காரியத்தில் நீ நம்பிக்கையுடனாயிருந்தாய், இதோ உனக்கு பெரிய காரியத்தில் அதிபதியாக்குவேன் என்று கடவுள் கூறிய அந்த வாக்கு இன்று என்னோடு நீ தங்கும், என்னோடு வந்து கலந்துவிடும் என்று கடவுளை அழைப்பு விடுத்த ஒரு பெரிய அழைப்பாக இதை பார்க்கிறேன். நேற்றிலிருந்து எங்கள் கல்லூரி மாணவர்கள், தற்போது படிப்பவர்களும் சரி, பல வருடங்களுக்கு முன்பாக படித்து முடித்து விட்டவர்களும் சரி, விஜய் அண்ணனுக்கு என்னாச்சு, விஜய் சாருக்கு என்னாச்சு என்று பல பேர் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எங்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே கூடியிருக்கிற எங்கள் அருள் தந்தையர்கள் அனைவருக்குமே இது ஒரு பேரிழப்பு, பேரிடி. விஜய் வந்து சந்தோஷப்பட்டிருப்பார். கல்லூரியில் இருக்கிற எல்லா ஃபாதர்ஸும் ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிறோம் அவருக்காக. இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக செல்ல வாய்ப்பு கிடைச்சதா தெரியல. லோயலா கல்லூரியோட ஒட்டுமொத்த ஃபாதர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். விஜய் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் நான் நம்புகிறேன், கண்டிப்பாக அவர் ஆன்மா சந்தோஷப்படும், மகிழ்ச்சியில் அக்களிக்கும். எங்கள் ஃபாதர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிறிது நாளுக்கு முன்பாக நான் கவனித்தேன், விஜய் முன்னாடி மாதிரி இல்லையே, என்னாச்சு அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா என்று
மற்ற ஃபாதர்ஸோட எங்களுடைய அட்மின் மீட்டிங்கில் ஸ்பெஷலாக நாங்கள் பேசினோம், விஜயகாண்டி பேசினோம். ஒரு மாதம் அவருக்கு லீவு கொடுத்து, ஒரு மாதம் ஓய்வு கொடுத்து அவரை நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லலாம், மருத்துவ உதவி தேவைப்பட்ட பண்ணிட்டு வரட்டும் அப்படிலாம் சொல்லி பேசினோம். பேசிட்டு நானே பலமுறை நான் விஜய்கிட்ட சொன்னேன், விஜய் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள், ஒரு மாதம் லீவு கூட எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க, சரியாயிட்டு வாங்கலாம் நான் சொன்னேன். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. தொடர்ந்து வேலைக்கு வந்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது கேட்பேன், இது மாதிரி ஃபாதர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள், கவுன்சிலிங் வேணுமா சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது விடுப்பு வேணுமா சொல்லுங்கள், எல்லாம் கேட்டான். ஆனால் அவர் கல்லூரியை விட்டு நிற்கவே இல்லை, வேலைக்கு அவர் வந்து கொண்டே இருந்தார். அதனால் நாங்கள் அதுக்கப்புறம் அவரை ஒன்றும் சொல்லலை. அதன் பிறகு அவருக்கு கொஞ்சம் உடம்பு தேறியதை பார்த்தோம். சரியாயிட்டார், பழைய விஜயம் வந்துட்டார் என்று நாங்கள் நம்பினோம். இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் தான் கடைசியாக ஆஃபீஸை பூட்டிட்டு போனேன். பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தார். நான் பார்த்துட்டு, என்ன விஜய் யாரையும் பார்க்கணுமா, எதுவும் பேசணுமான்னு கேட்டேன். இல்லை ஃபாதர் ஒன்றும் இல்லைன்னு சிரிச்சார். சரி வீட்டுக்கு போங்க, பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அதன் பிறகு அடுத்த நாள் விடுப்பு எடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் கேட்டபோது எங்களால் நம்பவே முடியவில்லை. இந்த திடீர் இழப்பு, இந்த பேரிழப்பு எங்கள் மாணவர்கள், அருள் தந்தையர்கள், மிக முக்கியமாக அவரோடு பல வருடங்களாக உழைத்த எங்களுடைய பேராசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், இன்று காலையில் விஜய்க்காக நாங்கள் ஒரு சிறப்பு பிரார்த்தனை நடத்தினோம் கல்லூரியிலே. அவரோடு இணைந்து வேலை பார்த்த அனைவருமே கண்ணீரோடு பகிர்ந்து கொண்ட ஒரே விஷயம், அவர் எப்பயுமே நேர்மையாக டியூட்டியில் கரெக்டாக வேலை செஞ்சவர், எப்பயுமே புன்னகை மாறாதவர், சிரித்து கொண்டே இருப்பார். மாணவர்கள் அனைவரும் அன்பு செய்யும் அளவுக்கு அவர் பணியை மிக அற்புதமாக செய்து முடித்திருக்கிறார். எனக்கு தோன்றுவதெல்லாம், அவருக்கு 2 பெண் குழந்தைகள், இன்னொரு பெண் குழந்தையும் தவிக்க விட்டு சென்றிருக்கிறார். 16 வயது நிரம்பிய இந்த லோயலா கல்லூரி இதோடு 16 வருடம் நிறைவு பெறும் இன்னொரு பெண்ணாக, அவருடைய பிள்ளையாக நான் பார்க்கிறேன். இந்த 16 வருடத்திலும் அவருடைய பங்களிப்பு கல்லூரிக்கு இருந்திருக்கிறது. எங்களுக்கு அங்கு தங்குவதற்கும் கல்லூரி கட்டிடம் உருவாவதற்கு முன்பாக அருட்தந்தையர்கள் அனைவரும் இங்கே வேட்டவலத்திலே வாடகை வீட்டில் தங்கியிருந்த நாள் முதல் எங்கள் கல்லூரியின் முதலாக வேலைக்கு அமர்த்தப்பட்ட முதல் பணியாளர் இவர். அந்த வகையிலே இந்த கல்லூரியின் வளர்ச்சியிலும் ஒவ்வொரு படியிலும் அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு என்றும் மறக்க இயலாது. அந்த காரணத்தினாலே நாங்கள் அனைவரும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே நாம் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தின் கீழே நிறைய சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தார்கள். பல வருடங்களாக விழுதுவிட்ட அந்த ஆலமரத்தின் கீழே இளைஞர்கள் மகிழ்ச்சியோடு உரையாடினார்கள். பெரியவர்கள் அங்கே ஓய்வெடுத்தார்கள். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஆலமரத்தின் கீழே மறக்க முடியாத அந்த மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த ஆலமரம் அடிபட்டது, விழுதுகள் பிடுங்கப்பட்டன, எரியப்பட்டன, காயப்பட்டன. அந்த மரத்திற்கு நிறைய சேதம் ஏற்பட்டது. புயலுக்கு பின்னாடி ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த மரத்துக்காக வருத்தப்பட்டார்கள், அழுதார்கள். தங்களுடைய அழகிய நினைவுகள் எல்லாம் நினைத்து பார்த்தார்கள், ஐயோ இந்த மரத்திற்கு இப்படி ஆகிவிட்டதே என்று. ஆனால் பின்பு அவர்கள் பார்த்தார்கள், அந்த மரத்தின் இலைகளுக்கும் மரத்தின் மற்ற பகுதிகளுக்கும் தான் அடிபட்டதே தவிர அங்கே வேரூன்றி இருந்த அந்த வேருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த வேர் உயிரோடு இருந்தது.
அந்த வேர் உயிரோடு இருக்கும் வரை அங்கே அந்த மரத்துக்கு சாவில்லை. அன்புக்குரியவர்களே, விஜய் அவர்களும் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அவர் வாழ்ந்த இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ நினைவுகள், எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ சந்தோஷங்கள், வாழ்க்கையின் அத்தனை நிகழ்வுகளும் பார்க்கும்போது இன்று அவர் இறந்து விட்டார் அல்லது வீழ்ந்து விட்டார், மடிந்து விட்டார் என்று நாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அங்கே வேர் என்ற ஆன்மா உயிரோடு இருக்கிறது. அந்த ஆன்மா உயிரோடு இருக்கும் வரை அவருக்கு சாவில்லை, அவருக்கு மறைவில்லை. என்னாலும் நம் நெஞ்சத்தில் மட்டுமல்ல, அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். அந்த வேர் எப்படி உயிரோடு இருக்கும்போது அதற்கு சாவில்லையோ, இந்த ஆன்மா உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கும் சாவு என்பது இல்லை. அவர் உயிரோடு, அவர் ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரது உடல் மறைந்து விட்டாலும் இன்னும் அதிக சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய அவர்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து கதறும் போதும், அவர் பெற்ற குழந்தைகளும் மனைவியும் சகோதரிகளையும் கண்ணீர் விட்டு அழுத நிலையிலும் நாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம். விஜய் அவருடைய ஆன்மா உயிரோடு இருக்கிறது, உயிர்ப்போடு இருக்கிறது. இதுதான் நமது நம்பிக்கை. இந்த நேரத்திலே நாம் வேதனைப்பட்டு அழுதாலும், துக்கத்திலே நாம் துவண்டாலும், அவரின் ஆன்மா உயிரோடு இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இறைவனோடு கலந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் அதிகமாக இறைவனுக்கு பக்கத்தில், இறைவனுக்கு அதிகமாக நம்மை விட நெருக்கமாக இறைவனோடு இருக்கிறார். அங்கிருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார், நம்மோடு வாழ்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து விஜய் அவர்களின் ஆன்மா இளைப்பாற்றுக்காக இறைவனில் அவருடைய ஒளியின் ஒளியாக அவர் கலக்க நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ, நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோ, நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. பலமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோ, பலமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எந்தன் வாழ்வினை காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோ, நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவினைத்த நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருளடையாளத்தில் ஒன்றுபடும் அடியார் விஜய் திருமகனோடு ஆட்சிக்கு உயர்த்த பெறுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உன்னுடைய என்றும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகின்றது, அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்டக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்பு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். நீர் இன்று உலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட திரு விஜய் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர் திரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியான் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நல்மடையும். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன்
இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. என்றும் அழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதாம், விண்ணில் தேவன் இன்பம் தருவார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினார். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினான். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்றும் உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்றும் உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, கடவுள் அவருடன் அழைத்து வருவார். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக திருவாளர் விஜய் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாட்சி திருப்பலியில் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இங்கிருக்கின்ற குருக்கள் அனைவருடைய சார்பாக இறந்த அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரக்கங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரது இழைப்பு எல்லோருக்கும் ஒரு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் நேற்றைய நாளில் வணக்க மாதத்தில் ஜெபங்கள் முடிந்த பிறகு நம்முடைய பங்கு தந்தையானவர் திருவாளர் விஜய் அவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஜெபித்தார். எங்களால் நம்ப முடியவில்லை அவருடைய இறப்பு. அவருடன் இணைந்து பழகிய பொழுது மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டு நாங்கள் இணைந்து பல பாடல்களை இந்த ஆலயத்தில் பயிற்சி செய்திருக்கின்றோம். குறிப்பாக நெகட்டிவாக அவர் சொல்ல மாட்டார். ஏதாவது நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது
அப்ரிசியேஷன் பண்ணுவார். சூப்பர் ஃபாதர், வெரி குட், அப்படி என்று பாசிட்டிவான பல கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுவார். நாங்களும் அவரை பாராட்டுவோம். ஆனால் ஒரு சில மாதங்களாக அவரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ தனிமையாக வருவார். ஆலயத்திற்கு சில வேளைகளில் வருவது கிடையாது. கடந்த வாரம்தான் அவருடைய இல்லத்தில் ஈஸ்டர் பிளஸ்ஸிங்கை செய்து இறுதியாக வந்து அவருக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்தேன். இந்த வாரத்தில் அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக மனதை உருக்குகின்றது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எவ்வளவுதான் அவருக்கு நம்முடைய இரங்கலையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் சொன்னாலும் கூட அந்த இழப்பை ஈடு செய்யவே முடியாது. இருந்தபோதிலும் இந்த நேரத்திலே அவருடைய ஆன்மாவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்படைப்போம். அவர் இந்த மண்ணுலகில் செய்தோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து தனது வான்வீட்டில் இடம் கொடுக்கும்படியாக நாம் மன்றாடுவோம். அவருடைய பிரிவால் துயருகின்ற தந்தை, தாய், சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். இந்த இழப்பை இவர்கள் ஈடு செய்வதற்கு, அதை தாங்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு மனதிடனையும் மன தைரியத்தையும் கொடுக்க நாம் மன்றாடுவோம். கண்டிப்பாக இறந்த இவரும் ஒரு நாள் உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இவருக்காக நாம் மன்றாடுவோம். தொடர்ந்து நாம் அவருக்காக நம்முடைய ஜெபங்களை எல்லாம் உரித்தாக்குகின்ற பொழுது கண்டிப்பாக இறைவனிடத்தில் கேட்கப்படும். ஆகவே அவருடைய குடும்பத்தாருக்கு இறைவன் அமைதியையும் நிலையான ஒரு சூழலை கொடுக்கும்படி நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நித்தியலை பாற்றியவர்களை திரளும் ஆண்டவரே, நித்தியலை பாற்றியவர்களை திரளும் ஆண்டவரே, இறந்த அவருடைய ஆன்மா நித்திய சமாதல் இலைப்பான கடவுன. ஆமீன். விஜய் வேட்டவலம் லோயலா கல்லூரி உமக்காக மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறது. உன்னோடு பணியாற்றிய எல்லா குருக்களும், எல்லா சபையாரும், எல்லா பேராசிரியர்களும் உமது இழப்பை ஈடு செய்ய முடியாமல், இதயத்தில் ஏற்படுகிற வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தோண்டு கிடக்கிறது. எனினும் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு மனிதன் எவ்வாறு தான் மேற்கொண்ட பணிக்கு தன்னை முழுமையாக கையளிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்கு நீயே முதற் சாட்சியாக இருக்கிறாய். கடந்த 2 ஆண்டுகளாக நான் வேட்டவலம் லோயலா கல்லூரியினுடைய அதிபராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்னாடி இருந்த எல்லா அதிபர்களும் சொன்னதை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக சிறந்த உழைப்பாளி, கடின உழைப்பாளி, எப்போதும் எதையும் எவ்வளவு நேரம் எடுக்கிற பணியை செய்ய சொன்னாலும் முகம் கோணாமல் செய்து கொடுக்கிற மிக சிறந்த உழைப்பாளி என்பதை எல்லோரும் பகிர்ந்து கொண்டார்கள். தன்னுடைய உழைப்பின் வழியாக இந்த வேட்டவலம் லோயலா கல்லூரி உயர்ந்திருக்கிறது, உருவெற்றிருக்கிறது. அதற்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த கல்லூரியினுடைய தொடக்க புள்ளியிலிருந்து கடந்த வேலை நாள் வரை
நீர் எங்களுக்காக பணி செய்திருக்கிறாய். இந்த கல்லூரியுடைய இலக்குக்காக உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய். எனவே விஜய், நாங்கள் எங்களது வார்த்தைகளால் ஆறுதல் சொல்ல இயலாத நிலையிலே இருக்கிறோம். ஏனென்றால் நீயும் எங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர். இயேசபை குடும்பத்திலே கடந்த 16 ஆண்டுகளாக எல்லா உயர்விலும் தாழ்விலும் வளர்ச்சியிலும் பங்கேற்ற நீ இயேசபையினுடைய உறுப்பினர். எனவே நாங்களும் உன்னை இழந்ததால் வாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவன் ஒருவனே எல்லோரையும் ஆற்றுப்படுத்துகிறவர் என்கிற நிலையிலே உன்னை இழந்து வாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் இந்த இழப்பை தாங்கிக் கொள்ளுகிற மன வலிமையையும் தந்து தொடர்ந்து இனி வாழுகிற வாழ்வை உனது நினைவிலே நாங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு இறைவன் துணை புரிவார் என்கிற மிகுந்த நம்பிக்கையிலே எங்களிடமிருந்து நீ விடைபெற்று செல்ல நாங்கள் அனுமதிக்கிறோம். விஜய், நான் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பேன். ஏனென்றால் கடந்த ஒரு சில மாதங்களாக விஜயிடம் அந்த சுறுசுறுப்பு காணப்படவில்லை என்றாலும் கூட உழைப்பிலே எந்த குறையும் வைக்காமல் சலிக்காமல் வேலை செய்தவர். கல்லூரிக்கு வண்ணம் பூசும் போதும் கூட அங்கே முழு நேரமாக நின்று எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருந்தார். மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கும் பணியிலும் கூட முழுமையாக இணைத்து கொண்டிருந்தார். நாங்கள் எல்லாம் அவருக்கு ஓய்வு வேண்டும் என்று சொன்னபோதும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் உழைத்தார். உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னவோ, உன்னுடைய மன சங்கடங்கள் என்னவோ நாங்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம். ஆனாலும் இறைவன் உன்னை புரிந்து கொண்டிருப்பார் என்றே நினைக்கின்றோம். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை தந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய குடும்பத்திற்கு பரிந்துரை செய்கிற மனிதராக மாற்றுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. விஜய், சென்று வா. இறைவனிலே இலைப்பாரி இருந்து கொண்டு எங்களையும் கடவுள் சந்நிதியிலே நின்று நினைத்து பார்த்து எங்களுக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இடையராது மன்றாடு என்கிற மன்றாட்டை மட்டும் உன்னிடம் வைத்து உனது ஆன்மா சாந்தி அடைய கல்லூரியானது இரங்கலை தெரிவித்து கொண்டு ஜெபங்களை அதற்கு ஈடாக தந்து உன்னோடு உன்னுடைய நினைவிலே நாங்கள் பயணிக்கின்றோம். கல்லூரி வளர்ந்து உச்சத்தை அடையும் பொழுது கண்டிப்பாக மேலிருந்து நட்சத்திரமாக சொலித்து கொண்டிருப்பாய் என்பது எங்களுக்கு நம்பிக்கை. விஜய், நீர் யாராலும் மறக்க முடியாத மனிதர். ஏனென்றால் யாரையும் நீ வன்சொல் சொன்னதில்லை, யாரையும் கடிந்து பேசியதும் இல்லை, யாருக்கும் துரோகம் நினைத்ததும் இல்லை. நீர் உன்னுடைய பணியை சரியான நேரத்தில் ஆரம்பித்து இன்னும் அதிகமாக வேலை செய்ய முடியும் என்றால் வேலை செய்வோம் என்று உழைத்து எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருந்தாய். எனவே கல்லூரி அனைத்து இயேசபையார், எல்லா பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், எல்லா மாணவ மாணவியர், 16 ஆண்டுகளாக இருந்த மாணவ மாணவியர்கள் அனைவரின் சார்பாக இரங்கலையும் எங்களது ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உனது ஆன்மா இறைவனிலே நித்திய இலைப்பாற்றியை அடையட்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த
துக்கமான கஷ்டமான நேரத்தில் உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களுடைய அன்பு பிள்ளை, செல்ல பிள்ளை விஜய் அவர்களுடைய இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான விதத்தில் நம் பங்கு தந்தையர்களுக்கும் மேலும் நம்முடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் பணி செய்த லோயோலா காலேஜினுடைய பணி செய்யும் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் இருபால் பேராசிரியர்களுக்கும் மற்றும் பல பணிகளில் ஈடுபட்டு கொண்டு அங்கு அந்த காலேஜில் பணி செய்து கொண்டிருக்கின்ற மற்ற அனைவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அன்பார்ந்தவர்களே, இத்திருப்பலியில் கலந்து கொண்டு அன்பு தம்பியின் ஆண்மையிலை பாற்றிக்காக ஜெபித்த நம் மண்ணின் மைந்தர்கள் குருக்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இத்திருப்பலியிலே கலந்து கொண்ட அனைத்து சகோதர குருக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்திருப்பலியிலே கலந்து கொண்டு அவருடைய ஆன்ம எல்லை பாற்றிக்காக ஜெபித்த அருட் சகோதரிகளுக்கும் நம்மோடு இணைந்து இத்திருப்பலியில் பாடல்களை பாடிய பாடற்குழுவினர்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முளவன் கொத்து, சபரிமுத்து, வெரோனிகால் இவர்களுடைய குடும்பத்தில் 3 பிள்ளைகள், 2 ஆண்கள் 1 பெண். இதில் மூத்தவராக பிறந்தவர்தான் PSP விஜய் அவர்கள். குடும்பத்தில் செல்லப்பிள்ளையாக வளர்ந்து குறித்த காலத்தில் ஜாயிஸ் ரெமினா என்பவரை திருமணம் செய்து 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஒன்று இறைவனிடம் சென்றது. மற்ற 2 பெண் பிள்ளைகளும் தற்போது குடும்பத்தில் இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்வில் நீங்கள் எல்லா குருக்களும் பகிர்ந்ததை கேட்டீர்கள். தன்னுடைய வாழ்வில் அன்போடு வாழ்ந்தவர், சிரிப்பு முகத்தோடு இருந்தவர், பெற்றோர்களுக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தவர். எனக்கு தெரிந்த நாளிலிருந்து இந்நாள் வரை நான் அந்த விஜயிடமிருந்து ஒரே ஒரு கெட்ட வார்த்தை, தீய வார்த்தை சொல்வதை நான் கேட்டதில்லை. தீய வார்த்தையே பேசியதில்லை. அப்படித்தான் அவர்கள் பெற்றோர்களும் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வார்கள். உடன் பிறந்த சகோதரர்களும் ஒற்றுக்கொள்வார்கள். நான் கேட்டதில்லை. யாருக்கும் விரோதமாக நடந்ததில்லை. குடும்பத்தில் மனைவியை நேசித்தவர், குடும்பத்தில் பிள்ளைகளை அன்பு செய்தவர், குடும்பத்திற்காக உழைத்தவர். குடும்பம் முன்னுரையில் கேட்டது போல குடும்பம், கோயில், அவருடைய பணியிடம். அவ்வாறாகவே லோயோலா காலேஜில் இருக்கின்ற அனைத்து குருக்களும் அவரை பற்றி சான்று பகர்ந்தார்கள். அப்படிப்பட்ட அன்பான மகிழ்ச்சியான குழந்தை உள்ளம் படைத்த அன்பு பிள்ளைதான் விஜய். என்னமோ ஏதோ தெரியலங்க, ஏன் இந்த மரணம் அவரை சூறையாடியது என்று. இது வயதில்லை. ஏன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் என்ன சொல்றது? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது, ஓ மரணமே, ஓ மரணமே, உனக்கு மரணமே இல்லையா
என்ற வார்த்தைகள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த தருணத்தில் அவரை விட்டு அவரை பிரிந்து வாடும் அவருடைய பெற்றோர்கள் ஒரு புறம் இருக்க, முக்கியமாக அவருடைய மனைவி, அவருடைய 2 குழந்தைகள், சிறு குழந்தைகள், என்னதான் நாம் அவர்களுக்கு ஆறுதல் கூற முடியும்? யார்தான் அவர்களை தேற்ற முடியும்? என்ன கொடுத்து அவர்களை நாம் இதிலிருந்து மீள வைக்க முடியும்? தெரியலையே. சங்கீதத்திலே நாம் படிப்பது போல, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் ஓடுகின்ற நீரோடையோரம் நடப்பட்ட மரத்திற்கு சமமாவார்கள். அவர்களுக்கு அழிவில்லை, அவர்களுக்கு இறப்பே இல்லை. அவர்கள் என்னாலும் பூத்து குலுங்குகின்ற, பூத்து காய் காய்த்து கனி தந்து செழித்து பச்சை பசேரென்று இருக்கக்கூடிய மரத்திற்கு சமமானவர்கள். அவர்களுக்கு அழிவே இல்லை. அந்த பிள்ளை கோயிலில் பல நாட்கள், பல வருடங்கள், என்ன பங்குசாமியார்கிட்ட நான் சந்திக்கும் பொழுது அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு அவன் செல்லப்பில்லைப்பா, எனக்கு அவன் செல்லப்பில்லை, கோயிலுக்கு வந்துடுவான், கோயிலுக்கு வந்துடுவான். மழை வந்தது, யாருமே வரல, அவன் சைக்கிளில் ஓட்டின்னு வரான்பா, அவன் கோயிலுக்கு வரணும்னு வந்துட்டான். அப்புறம் என் கொடையை கொடுத்து எனக்கு என்னடா, நான் இவ்வளோ தூரம் தான் போவேன், நீ கொடை எடுத்துன்னு போ அப்படி. அவன் பாடுறதில் ஆர்வமுடையவன், கோவிலுக்கு வருவதில், இறை வார்த்தை படிப்பதில் ஆர்வம் உள்ளவன். அப்படிப்பட்ட ஒரு பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்குன்னு நான் கேஷை கொடுத்து நீ கற்றுக்கடா, பாட்டு கற்றுக்கடா அப்படிலாம் நான் அவனை இது பண்ணேன். மீண்டும் எனக்கு ஞாபகம் எனக்கு வருவது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியல. அது ஆண்டவரிடத்திலே நாம் விட்டுவிட வேண்டும். அவர் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவர், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தவர். என்னடா அப்பாட்ட கேட்க வேண்டிதானே? இல்லை, நான் டாடி சொல்லிச்சு இப்படி. அம்மாட்ட கேட்க வேண்டிதானே? இல்லைண்ணா மம்மி சொல்லிச்சு. இது 2 வாரம் தான் சொல்லுவான், வேற எதுவும் சொல்ல மாட்டான். வாயெல்லாம் பூச்சி ஊமதோர மாதிரி அவன் எல்லோருடைய மனங்களிலும் இடம் பெற்று இன்று ஆண்டவரினுடைய சன்னிதானத்தில் சென்றிருக்கிறார் என்றால், நிச்சயமாக கடவுள் அவருடைய பாவங்கள், குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து அவர் கொண்டிருந்த இந்த விசுவாசத்தின் பேரில் அவர் என்றும் அந்த நித்திய சாந்தியை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபித்து கொள்ளுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அவருக்கு இறைவன் முடிவில்லா வாழ்வை தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, அந்த மழலை சிரிப்பு, அந்த இடைவிடா கடவுள் மீது கொண்ட பக்தி, வேலை, தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம், யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம், இவைகளெல்லாம் அவருடைய குடும்பத்தில் இன்னும் மலரட்டும். அவருடைய பிள்ளைகள் வழியாக இதெல்லாம் செழித்தோங்கி வளரட்டும். அவர்கள் பிள்ளைகள், மனைவி, இவர்கள் அவருடைய வாழ்க்கையின் வழியாக அவரை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று இறைவனிடம் நாம் வேண்டிக் கொள்ளுவோம். அவர் இறைவனை நோக்கி செல்லுகின்றார், இறைவன் சன்னிதானத்தை அவர் அடைந்துள்ளார். அந்த நம்பிக்கையில் அதுதான் நமக்கு ஆறுதலும் தேறுதலுமாக இருக்கின்றது என்பதை நாம் நினைத்து பார்த்து நம்முடைய அன்றாட தினத்தில் நாம் அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றியை அடையட்டும். அவர் என்றும் எப்பொழுதும் இன்றும் என்றும் அவர் விட்டு சென்ற எல்லா விதமான எடுத்துக்காட்டான வாழ்க்கையினால் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நினைவில் நாம் தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். மீண்டும் ஒரு முறையாக இத்திருப்பலியிலே பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும், அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து இத்திருப்பலியிலே அவருடைய ஆன்மாவுக்காக ஜெபிப்போம். நன்றி.
எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Oh
யாரிடம்